தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் குறிச்சி குளம் நிறைந்து அழகாக காட்சியளிக்கும் காட்சியை பார்க்க போகிறோம். பாருங்கள், வளைந்து நெறிந்த கடல் போல் காட்சியளிக்கும் கரையோரம் குறிச்சி குளத்திலே பறவைகளின் கீச்சு கீச்சு குரலுடன் இன்று ஞாயிற்றுக்கிழமை 7 மணி அளவிலே குளத்திலே இருக்கும் பறவைகளையும் அழகையும் பார்த்து கொண்டே செல்கிறோம். பார்ப்பதற்கே ரம்மியமாக காட்சியளிக்கிறது. பாருங்கள், அதன் வண்ணம் அப்படியே அதில் பசுமையாக இந்த இடத்திலே ஆழப்படுத்த வேண்டும். 30% இந்த மாச்சம்பாளையம் பகுதியில் இந்த இடத்துல ஆழப்படுத்தினா தான் இன்னும் நம்மளுக்கு தண்ணீர் அதிகமாக பிடிக்கும். ஏனென்றால் இப்போது குறிச்சிக்குளம் நிறைந்து கடவு போகிறது. இப்போது நாங்கள் வச்ச மரங்கள் ஒரு 50 மரங்கள் காப்பாற்றப்பட்டு வளர்ந்துருக்குது. பாருங்கள், இது அப்படியே பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த கரையோரம் மாச்சம்பாளையத்தோட மூலையில், அதாவது தெற்கு பகுதியில் இந்த மரங்கள்லாம் வச்சுருக்கிறோம். இனி இந்த மலைக்கு நாங்கள் மறுபடியும் மரங்கள் ஓரங்களிலே வைத்து மறுபடியும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக இன்று அந்த இடங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து தண்ணீர் எங்கு இருக்கிறதோ அங்கே மரங்கள் வைக்கலாம் என்று குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக முடிவு செய்திருக்கிறோம். இப்போதே மரங்கள் ஒரு 50 மரங்கள் நாங்கள் வைத்தது மிகச் சிறப்பாக உயர்ந்து காணப்படுகிறது. அடுத்த வருடம் இன்னும் பெரிதாக மாறிவிடும். இந்த இடத்திலே இந்த தீவுத்திடலே பாருங்கள், மரங்கள் அவ்வளோ அதிகமாக இருக்கிறது. அதிலே நாங்கள் ஒரு 1000 மரங்கள் நட்டிருப்போம். அதுபோக இயற்கையாக வந்த மரங்கள் நிறைய இருக்கிறது. இது பார்ப்பதற்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. தொடர்ந்து 7-8 வருடமாக குளம் நிறைந்ததால் தூர்வாராமல் இந்த இடம் மேடாக காட்சியளிக்கிறது. அதனால் தண்ணீர் அதிகமாக பிடிப்பதில்லை. இப்போது கடவு போய்விட்டது. முதலில் இருந்ததை விட குறைவாகத்தான் தண்ணீர் பிடிக்கிறது என்கிறார்கள் மீனவர்கள். பாருங்கள், இது மேற்கு சைடு இருக்கிற குளத்தோட பகுதி. இங்கேயுமே கொஞ்சம் ஆழப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அந்த இடத்துல ஆழப்படுத்தணும்னா இன்னும் தண்ணி அதிகமாக, கொள்ளளவு அதிகமாக பிடிக்குங்க. அதனால் அதுக்கு உண்டான நடவடிக்கையை இந்த குளம் வறண்டோன்னு நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போது இந்த இடம் பாருங்கள், மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தூண்டில் போட்டு. இது சும்மா ஒரு அடிக்கு தான் தண்ணி அப்படியே மேலால் இருக்குது. இந்த இடம் சுற்றியும் நாங்கள் வச்சுருந்த மரமெல்லாம் இந்த இடத்துல அப்படியே வளர்ந்து வந்திருக்குது பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல ஆழம் இல்லை. இங்கே 1 மீட்டர் ஆழம் இருந்தால் இன்னும் தண்ணி அதிகமாக பிடிக்கும். அதுக்குண்டான நடவடிக்கையை அரசுடன் இணைந்து வரும் காலத்திலே வறண்ட பின்பு இது எடுக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம். பாருங்கள், இந்த இடம் அந்த மேற்கு பகுதியில் மீனவர்கள் இப்போ வலை போட்டு வச்சுருக்கிறாங்க. அதைய வலைக்குள்ளே மீன் மாட்டுச்சுன்னா உள்ளே போய் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பாங்க. அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போது பாருங்கள், ஒரு மீனவர் அவருக்கு இந்த சாக்கில் கடல் பஞ்சை போட்டு அது மேலே உட்காந்து போட்டு மாற அந்த வலை போட்டிருக்க இடத்த போய் பார்க்குறாரு. மீன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. பெரிய பெரிய மீனுங்கள்லாம் குளத்தில் இருக்குதுங்க. ஆனால் அது பாருங்கள், வலையில் சிக்காமல் நம்ம என்ன ஐடியா பண்ணி வலை போட்டாலும் அது ஐடியா பண்ணி தப்பிச்சு போயிடுது. அந்த அளவுக்கு இப்போ மீன்களுக்கும் நல்ல அறிவு வந்துருச்சுங்கிறாங்க மீனவர்கள். பாருங்கள், மீன் இருக்குதான்னு வலையில் தூக்கி பார்க்குறாரு பாருங்கள். அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி பார்க்குறாரு. ஆனால் எந்த மீனுமே மாட்டலிங்க. ஆனால் மீனுகள்லாம் முழிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க சுற்றியுமே இந்த இடத்துல மீன் வலை விரித்து காத்துட்ருக்குறாங்க. மீன் அகப்படலை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து இதைய மீன் வந்ததுக்கப்புறம் பிடிச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கிற மீனவர்கள் அவர்களே எங்கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் ஆழப்படுத்தணுங்கன்னா அது நிறைய தண்ணி கொள்ளளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி அவர்கள் ஏற்பாட்டில் ஈசா யோகாவோட இணைஞ்சு நெய்வேலி NLC நிறுவனத்தை அணுகி இங்கே தூர்வாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி 1 மீட்டர் ஆழத்துக்கு 70% தூர்வாரினாங்க. இந்த ஓரத்தில் 30% மிச்சமாயிருச்சு. அதிலிருந்து குறிச்சிக்குளம் வத்தவே இல்லைங்க. தண்ணி இருந்துகிட்டே இருக்குது, கடவு போயிட்டே இருக்குது. பாருங்கள்,
குறிச்சி குளத்துக்கு பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி பைப் போட்டு மெஸ்ஸு பதிச்சிருந்தா இரவு நேரத்தில் இந்த மெஸ்ஸையும் கூட திருடிட்டு போயிடறாங்க. பட்டா போட்டு டைட் வச்சுருந்தாங்க. போல்ட் நட் எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் அதை எடுத்திருக்காங்க. இதை எப்படி பாதுகாக்க முடியும்? பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸாக குளத்தை பாதுகாக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. நீர்நிலைகள் நமக்கு இருந்தால் தானுங்க தண்ணி குடிக்கிறது கிடைக்கும். மரங்கள் இருந்தால் தானுங்க மழைப்பொழிவு நமக்கு கிடைக்கும். மரங்கள் விடுற மூச்சு நமக்கு உள்மூச்சுங்க. அப்போ அந்த மரங்களை எப்படி பாதுகாக்கணும்? குளத்தில் தண்ணி இருந்தால் நிலத்தடி நீர் நல்லா உற்பத்தி ஆகும். அப்போது குளத்தை பாதுகாக்கணுங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற கடமைங்க. அதையே உணர்ந்து குறிச்சி குளத்தில் சுற்றி வர்ற வாக்கிங் வர்ற எல்லாருமே அதுக்குண்டான சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரத்திலிருந்து மரங்கள் நட இருக்கிறோம். அதில் நீங்களும் வந்து கலந்து கொண்டு மரங்கள் நடுறதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் இன்னும் சிறப்பான நிகழ்ச்சியை பார்க்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை உள்ளங்களுக்கும் எங்களது தீபம் இயற்கை டிவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.